அனுப்புல நல்லா சொல்றானே, இங்க மலக்குமார்கள் ஒண்ணு இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்கை அடித்துள்ள காரணத்தினால, மலக்கை அடித்தல் வந்த காரணத்தினால அது என்ன சொல்லி மறுக்கிறீங்க? ஒரு மலக்குக்கு என்ன பவர்ஃபுல் அப்படிங்கிறீங்க. 313 சஹாபாக்களுக்கு உதவியாக ஆயிரக்கணக்கான மலக்கை அல்லாஹ் அனுப்புறது குர்ஆன்ல என்ன சொன்னா? குர்ஆன்ல பதிவாகி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் பதிவான வஹி செய்தியை எப்படி மறுக்கிறீங்க? ரவுடியாக, மோசமான நபராக சித்தரித்து பதிவு செய்திருக்கிறது என்பதை நாங்க என்ன செய்யறோம்? பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொன்னு என்ன? கடந்த அமர்ல இருந்து ஒண்ணு சொல்லிக்கிட்டே வராங்க. இது 10 வருஷம் இல்ல, பல ஆண்டு காலமா அதுக்கு பதில் சொல்லப்பட்டு இருக்குது. பதில் சொல்லப்பட்டும் கூட விளங்க நம்ம என்ன பண்றது? கலியக்காவல விவாதத்தில் கூட இதுக்கு தெளிவான பதில் லா பஅஸ பிவத்தில் மன்குஹதி பிமுஆயனத்தில் அமத்தி தூன அஸ்ஸிக்கு தெளிவான பதில் சொல்லப்பட்டிருக்கு. அடிமை பெண்ணுக்கு முன்னிலையில, அடிமை பெண்ணுக்கு எதிரில் என்ன என்ன செய்யக்கூடாது அவங்க சொல்றாங்க. அதாவது மனைவியை வத்தி செய்யறது கூடாது, அதுல பிரச்சனை இல்ல. அடிமை பெண்ணுக்கு முன்னிலையில கணவன் மனைவி உறவில் ஈடுபடுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா அதே சமயத்துல மனைவிக்கு முன்னிலை ஈடுபடுறதுதான் கூடாது. பாத்தீங்களா? அடிமை பெண்ணை வச்சுக்கிட்டு பக்கத்துல என்ன செஞ்சுக்கலாமா? விளையாண்டுக்கலாமா, பாத்துக்கலாமா, ஆபாசத்தை போதிக்கிறாங்க பாருங்க சொன்னாங்களே, அந்த கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அடிமை பெண்ணுக்கு எதிரில் அப்படின்னு சொன்னா அப்படியே ப்ளூ பிலிம் அது கொண்டு வராங்க. அடிமை பெண்ணுக்கு எதிரில் அப்படின்னு முஆயனத்து வந்துட்டான். எதிரில் வந்துட்டாலே கண்ணுக்கு முன்னாடி அப்படி கரையை விலைக்கு வச்சுட்டு செய்யறதா? ஒரு மனிதர் வருகிறார், அவங்க பாசையில நம்ம பதில் சொல்றேன், அப்படி சொன்னா தான் புரியும். இந்த டாய்லெட்டுக்கு டாய்லெட்டுக்கு புரியும். டாய்லெட்டை தேடி அவங்க போயிட்டு இருக்காங்க, பதிவு செஞ்சுட்டாங்க. அதனால ஒரு மனுஷன் வந்தா டாய்லெட்டுக்கு போயிருக்கிறான், நம்மகிட்ட வராங்க, எப்ப இந்த மனிதரை பாத்தியா? அவர் டாய்லெட்டுக்கு போயிருக்காருங்க. அப்படியா? பாத்தீங்களா? ஆமா, இப்ப நான் பார்த்தேங்க அப்படிங்கிறாரு. கண்ணால பார்த்தங்க போனாருங்க அப்படிங்கிறாரு. கண்ணால பார்த்தேன் போனார் என்று சொன்ன காரணத்திற்காக வேண்டி அப்படி கதவு விலக்கி வச்சுக்கிட்டு கண்ணால பார்த்துட்டு இருக்காரு அர்த்தமா? கண்ணால நான் பார்த்தேங்கிறாரு, போனதை பார்த்தேங்கிறாரு. கண்ணால அவர் போனதை நான் பார்த்தேன்னு சொன்னால கதவை திறந்து வச்சுட்டு பார்த்துட்டே அர்த்தமா? அப்ப கண்ணால பார்த்தேன் என்று சொன்னால் இடத்திற்கு தகுந்த பொருள் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை அறிவுடை இல்லையா? இதை இங்க சொல்லல, 10 வருடத்துக்கு முன்னால உங்க தலைவரை வச்சுக்கிட்டே பேசியிருக்கிறோம். பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பதில் சொல்லப்பட்ட பிறகு கூட அது 10 ஆண்டு காலத்துக்கு பிறகும் அது சொல்லல எத்தனை ஆண்டு காலம் மக்கள் ஏமாத்த பாக்குறீங்க என்பதை இங்க பதிவு செய்கிறோம். கன்னி பரிசோதனை சொன்னீங்களே, கன்னி பரிசோதனை பற்றி திடீர்னு ஏன் பேச்சு வந்துச்சு? நான் கேட்கிறேன், உங்க மனைவி நீங்க கூட்டு போறீங்க, அடிக்கடி சொல்றீங்கல்ல உங்க மனைவியை, வா நம்ம போவோம். எங்க போகணும்? கன்னி பரிசோதனை பண்ணணுங்க. அதுக்காண்டி போன்னு சொன்னா என்ன செய்வா? உங்க கூட வாழ மாட்டேன் ஓடி போயிடுவா. என்னையா கன்னி பரிசோதனை பண்றேன்? அப்ப கன்னி பரிசோதனை திடீர்னு கூட்டு போய் மனைவி கன்னி பரிசோதனை பண்ண கோவமா வராத? இப்ப இந்த கிதாபுல கன்னி பரிசோதனை பத்தி பேசப்படுகிறது. எதற்காக பேசப்பட்டு, ஏன் பேசப்பட்டு அதனை மறைச்சு போட்டு கன்னி பரிசோதனை முட்டை அப்படின்னு சொல்றீங்களே, அது அவர் ஆபாசம் எப்படி விமர்சிக்காரு பாருங்க. அந்த காலகட்டத்தில், அந்த பழைய காலகட்டத்தில் கன்னி பரிசோதனை எந்த அமைப்புல இருந்துச்சு என்பதை பதிவு செஞ்சாங்க. அது முறையாக வாதமாக எடுத்து வச்சு அது ஆபாசமே கிடையாது. ஆனா இவங்க அதை விளக்குகிற பொழுது பெண்ணுடைய முன்னுறுப்புக்குள் முட்டை அப்படின்னு சொல்லி போட்டு, அது என்ன, அது உள்ளுக்குள்ள நீங்க என்ன ஊத்துவீங்களோ, கடுகு ஊத்துவீங்களோ, சோறாக்குவீங்களோ, முட்டாக்குவீங்களோ, ஆம்லெட் பொறுப்பீங்களோ, எவ்வளவு ஆபாசமா பாருங்க. அந்த சிந்தனை பாருங்க. இருக்கிற சட்டத்தை எடுத்து சொல்லி இப்படி கன்னி பரிசோதனை சொன்னார்களே, அந்த காலகட்டத்தில் இந்த முறை இருந்ததா? இந்த காலகட்டத்தில் என்ன முறை? உங்க குடும்ப பெண்களுக்கு ஏற்பட்டுச்சு, கன்னி பரிசோதனை போனீங்கன்னு சொன்னா என்ன முறை கேட்போமா இல்லையா? உங்க குடும்ப பெண் சொல்றீங்க, உங்க மனைவி கூட்டு போறீங்க, கன்னி பரிசோதனை பண்றீங்க. இந்த காலகட்டத்தில் கன்னி பரிசோதனை என்ன, பழைய காலகட்டத்தில் உள்ள கன்னி பரிசோதனை என்ன என்பதை அங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கன்னி பரிசோதனை சொல்லணுமா இல்லையா என்பதை நம்ம என்ன செய்யறோம்? வாதமா வைக்கிறோம். இங்க என்ன கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாசத்தை சித்தரிக்கிறதுக்கு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த குர்ஆனை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த உருவாக்கிய பட்டறையில் உருவாக்கிய சஹாபாக்களை போற போக்கில் கேவலப்படுத்திட்டு போறாங்க. நண்பர்களோடு அவங்களுடைய மனைவியோடு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடலாம், பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒட்டக்கூடாது, உரசக்கூடாது, அவ்வளவுதான். இப்படி கேவலமாக அடுத்தவங்க கொண்டாண்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடலாம் என்ற அசிங்கத்திற்கு குர்ஆனை ஆதாரமாக வைக்கிறீர்கள். சஹாபாக்களும் செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் சேர்த்துங்க அசிங்கப்படுத்திருக்கிறீர்கள். அசிங்கத்திற்கு குர்ஆன் ஆதாரம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை வரிசையா நம்ம சொல்லிட்டு வர்றோம். ஆனா நம்ம ஆபாசம்னு சொன்னதை ஒட்டுமொத்தமா மறந்துட்டாங்க போல இருக்கு. எந்த பதிலையும் என்ன செய்யல, கொண்டு வரல. அதை பிஜேயினுடைய ஒரு கிளிப்பிங்கை போட்டு கேட்டாங்க. நான் மருத்துவம்னு சொன்னதுக்கு ஒரு செய்தியை எடுத்து சொன்னேன்.
படுக்க வச்சா என்ன பைத்தியம் முடிக்கும்லாம் எழுதி வச்சியல, அதுக்கு ஒன்னையும் காணும். ஆட்காட்டி விரலால் அவர் மாணவர் ஒன்னை சொல்றாரு, இவர் ஒண்ணு, ரெண்டுல என்ன முரண் இருக்குன்னு, ரெண்டு கரெக்டா தானே சொல்லி இருக்கிறாங்க. என்ன முரண் இருக்கு? முரண் இருந்தா இந்த மாதிரி முரண் இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் படித்தோமே அல்லது முரண் இல்லாம அந்த வாசகத்தை படிச்சு எனது இடது விரல் என்று சொன்னால் வேற ஏதாவதா என்னன்னு சொல்லுங்க. அழகா நம்ம கேட்டோம். காலையில எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போவான், பாத்ரூம் கழுவிட்டு இடது விரலாலேயே பல்லு விளக்குவான். அப்படிதான் வளர்க்கணும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. இல்ல அப்படின்னா இல்லன்னு சொல்லுங்க, இல்ல தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. எந்த பதிலும் என்ன செய்யல, சொல்லல. ரெண்டு கிளிப்பிங் வரிசையா நிறைய கிளிப்பிங் எடுத்து வச்சிருக்கிறாங்க இருக்கு, சும்மா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கல. அடுத்து ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடத்திட்டு போனாங்க. அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது கடத்திட்டு போற மாதிரி தான் இருந்ததுனால் கடத்தினாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி இருக்குதா? எங்களுடைய குரான்ல இல்ல, யூத குரான்ல இருக்கான்னு கேட்டாங்க. அவரே போன இதுல சொல்றாரு, தந்திரமாக கேட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து தந்திரமாக கேட்டார்கள். எங்க வசனம் எடுத்துக்காட்டு? இடையில தானே வழங்கி நீங்க சொன்னீங்க. அவருடைய வாசகங்கள் இதெல்லாம் கேட்டு வார்த்தைக்கு வார்த்தை குரான் இருக்கு. அதிலிருந்து கருத்து விளங்குமானால் என்ன கடத்திட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கடத்திட்டு போனன்னு சொல்லப்படுது. இவரும் தந்திரமாக கேட்டார்கள் சொன்னாரு. அந்த குரான் வசனம் எங்க இருக்கு? எந்த யூத குரான்ல இருக்கு? உங்க யூத குரான் நீங்க சொல்லியில்ல, அதுல இருந்து காட்டுங்க பார்ப்போம். காட்ட முடியாது. கேட்டா என்ன சொல்லுவாரு? அந்த சூழ்நிலையை பார்த்தால் அப்படித்தானே தெரியும். அதே பதில் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹிதாயாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல இட்டுக்கட்டி பல செய்திகளை பொய்யா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பல பட்டியல்களை வாசிச்சிருக்கிறோம். அதுல எதுக்குமே அவங்க இதுவரையிலும் பதில் சொல்லல. அதை ஒண்ணு இட்டுக்கட்டப்பட்டதுன்னு ஒத்துக்குங்க. ஆமா, எங்க இமாம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல இட்டுக்கட்டி பொய்யாத்தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கொள்ளுங்க. நீங்க தக்லீத் பண்ணலன்னு தானே சொல்றீங்க, எங்களுக்கு ஆய்வு தான் முக்கியம் அப்படின்னு சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட அந்த செய்திகளை அது தப்பு தான், பொய் தான் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அதுக்குரிய ஆதாரங்கள், ஒவ்வொரு செய்திகளையும் எத்தனை செய்திகள் அடுக்கணுமோ அத்தனை செய்திகளும் இந்த ஹதீஸ் இந்த நூலில் உள்ளது, இந்த ஹதீஸ் இந்த நூலில் உள்ளது அப்படிங்கறத தெளிவான முறையில பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. அடுத்து இந்த இரண்டு விரல்களால் பல் துலக்குவது பத்தி முரண்பாடுங்கிறாங்க. உங்க வாத பிரகாரம் முரண்பாடுனே வச்சுக்கோங்க. அதுல இருந்து நாம என்ன வாதத்தை வச்சோம்? இப்படி செய்வதற்கு என்ன குர்ஆன் வசனம்? இந்த சட்டத்தை நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. முதலாவதாக இடது ஆள்காட்டி விரலால் பல்லை துலக்க வேண்டும், பிறகு வலது ஆள்காட்டி விரலால் துலக்க வேண்டும். இதுதான் அஃதல், இதுதான் சிறந்தது அப்படின்னு ஒரு முறையை விவரித்து அந்த முறைதான் சிறந்த முறை என்றும் நீங்கள் சொல்லியிருப்பீர்களே. ஆனால் மதுஹபு சட்டங்கள் அனைத்தும் குர்ஆன் வசன அடிப்படையிலையும் ஹதீஸ்களின் அடிப்படையிலையும் தான் தொகுக்கப்பட்டிருக்குன்னு வாதம் வச்சிருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்றீங்க. அந்த நிலைப்பாட்டில் உண்மையாளர்களாக இருந்தால் உங்க வாத பிரகாரம் முரண்பாடே வைங்க. அந்த முரண்பாடுல ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கருத்துக்குரிய குர்ஆன் வசனம் என்ன, ஹதீஸ் என்ன என்பதை இந்த சபையில நீங்க சொல்லுங்க. மனைவி அழகா இருப்பதை பத்தி நாம சொல்லியிருந்தோம். இமாமுடைய தகுதியில அவங்க ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க. அவங்க மதுஹப் நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது, இமாமுடைய மனைவி அழகா இருக்கணும், தலை பெருசா இருக்கணும், உறுப்பு சிறுசா இருக்கணும். அந்த உறுப்பு எது என்பதெல்லாம் எங்களுக்கு கேள்வி இல்லை. இமாம் அழகாக இருக்கணும்னு ஒரு விதிமுறையை சொல்லி இருக்கிறீங்களே, இந்த விதிமுறை மதுஹப் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குது. இதற்குரிய குர்ஆன் வசனம் என்ன, ஹதீஸ் என்ன, இதை நீங்களே அமுல்படுத்துறீங்களா? அந்த மதுஹப் சட்டத்தை உண்மைன்னு நம்பக்கூடியவங்களே இந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறார்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். குர்ஆன் வசனத்தை அவங்க பதிலா சொல்லல, ஹதீஸையும் பதிலா சொல்லல. ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? மனைவி அழகா இருந்தால் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அவங்க வாதங்கள் ஃபுல்லா எப்படித்தான் மதுஹப்ல அசிங்கம் இருக்கு, ஆபாசம் இருக்குன்னு அள்ளி போடும் போதெல்லாம் இருக்கிறது. ஏன் சொன்னார்கள் தெரியுமா அப்படின்னு காரணத்தை விளக்க வேண்டியது. ஏன் சொன்னார்கள் தெரியுமான்னு இந்த இமாமுடைய மனைவி அழகா இருக்கணுங்கிற இந்த மேட்டுக்கு அவங்க விளக்கம் சொல்லும் போது, மனைவி அழகா இருந்தா தான் அவன் அடுத்த பொம்பளைய பார்க்க மாட்டான், ஊர்மேய போக மாட்டான். அதுக்காண்டிதான் எங்க இமாம்கள் இந்த சட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறாங்க. நீங்கள்லாம் மனைவி உங்க மனைவியில் அழகா இருந்தாலும் போவீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நாம திருப்பி கேட்கிறோம், இமாம்களா நீங்க இந்த மதுஹப் சட்டத்தை இதை உண்மை என்று நம்பக்கூடியவர்கள், இதன் பிரகாரம் இமாமத்து பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அவங்க மனைவி அழகா இல்லைன்னா ஊர்மையை தான் போய்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல வருகிறது. நீங்க கேட்டதுனால இந்த கேள்வியை திருப்பி கேட்க வேண்டி இருக்கிறது. அது அவர்களை இந்த நம்மை நோக்கி அந்த கேள்வியை கேட்பதன் மூலம் அவங்க யார் யாரெல்லாம் இமாமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனைவி அழகா இல்லைன்னு சொன்னா அவங்க எல்லாம் ஊர்மேய்வார்கள் என்று ஒப்புக்கொண்ட ஒரு அசிங்கத்தையும் ஒரு ஆபாசத்தையும் தான் அவங்களுடைய வாதங்கள் நாம பார்த்திருக்கிறோம். அதே போல
நம்ம பல்வேறு செய்திகளுக்கு ஆதாரம் கேட்டிருக்கிறோம், அதுக்குள்ள அவங்க ஆதாரம் தரல. அடுத்ததாக துருல் முக்தார்ல எழுதப்பட்டிருக்கிறது, ஃபலஅனத்து ரப்பினா அஅதாத ரம்லின், மண் துகள்களின் அளவுக்கு நம்முடைய இறைவனின் சாபம், இறைவனுடைய சாபத்தை வேண்டி பிரார்த்திக்கப்படுகிறது. யாருக்கு ஏற்படுமாகும்? தொடர்ச்சியில் குறிப்பிடுகிறார்கள், அலாமன் ரத்த கவுல அபி ஹனீஃபா, அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை எவர்களெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு மண் துகள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். துருல் முக்தார்ல எழுதப்பட்டிருக்கு. இது துப்பாக்கி எங்க சொல்றது? முதலாவது அந்த துப்பாக்கி யாரை நோக்கி நீளுகிறது என்றால் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர்களாகிய அபு யூசுஃபையும் முகம்மதையும் பார்த்து நீளுகிறது. ஏன்? அவங்களே சொன்னாங்களா இல்லையா, எங்களுக்கு ஆய்வு தான் முக்கியம், பல விஷயங்கள்ல அபூ ஹனீஃபாவுடைய கருத்தையே தூர ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய மாணவர்களாகிய அபு யூசுப் முகமது இந்த இருவருடைய கருத்தில் எவருடைய கருத்து சிறந்த கருத்தாக இருக்கிறதோ, ஆய்வின் அடிப்படையிலானதாக இருக்கிறதோ அதை நாங்கள் சட்டமாக எங்களுடைய நூல்கள்ல பதிவு செய்திருக்கிறோம், அமல்படுத்தி இருக்கிறோம், அவங்களே ஒப்புக்கொண்டார்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறது என்றால், இந்த உங்க நூல்ல நீங்க எதை புனிதம்னு சொல்றீங்களோ, எது குர்ஆன் வசன ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் இயற்றப்பட்டதுன்னு சொல்றீங்களோ, நம்புறீங்களோ, பிரச்சாரம் பண்றீங்களோ, அதில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் அபூ ஹனீஃபாவுடைய இமாமுடைய கருத்தை ஏற்க மறுத்த பல்வேறு கருத்துக்களில் மாற்று கருத்தை சொல்லியிருக்கிற அபு யூசுஃபுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குதா, முகமதுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குதா? அவங்க மட்டும் மீறல. அபூ ஹனீஃபாவுடைய ஷாஃபிங்கிறது என்ன, ஷாஃபி மதுஹப்ங்கிறது என்ன, ஹனபி மதுஹப்ங்கிறது என்ன, மாலிகி மதுஹப்ங்கிறது என்ன, இப்படி ஏனைய 3 மதத்தவர்கள் அவங்களுக்குலாம் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக ஒரு பிரார்த்தனை செய்யப்பட்டிருக்குது. அப்ப இமாம் ஷாஃபிக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டா, இமாம் மாலிக் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபமா, இப்படி ஏனைய இமாம்களை பின்பற்றுவதாக சொல்கிற அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறதா இல்லையா? முதல்ல இப்படி சாபத்தை வேண்டி பிரார்த்திப்பதற்கு என்ன ஆதாரம்? இந்த துணை கேள்விகள் அனைத்துக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டும். அதே துருல் முக்தார்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்பா ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்ன சாயிரல் அம்பியா யஃப்தகிருன பி, ஏனைய நபிமார்கள் என்னை கொண்டு பெருமை அடித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்வதாக, மற்ற நபிமார்கள்லாம் என்னை கொண்டு பெருமை அடித்தார்கள். வஅன அஃப்தகிரு பி அபி ஹனீஃபா, நான் அபூ ஹனீஃபாவை கொண்டு பெருமை அடிக்கிறேன். அபூ ஹனீஃபா அவர் மூலமா எனக்கு பெருமை, அபூ ஹனீஃபாவின் மூலமாக தனக்கு பெருமை சேர்ப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் எழுதப்பட்டிருக்கிறது. இது முதலாவது விஷயம். ரசூலுல்லாஹ் அவமானப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெருமை அபூ ஹனீஃபா தான். அபூ ஹனீஃபாவை வைத்து தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமை என்பதை போன்றும், அபூ ஹனீஃபா இல்லைன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சிறுமை என்பதை போன்றும் அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணியத்தை சீர்குலைக்கிற வகையில் இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பதா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லணும். இதற்குரிய குர்ஆன் வசன ஆதாரம் என்ன, ஹதீஸ் ஆதாரம் என்ன, இதை நீங்க தெளிவான முறையில் விளக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. அதே போல இந்த மதஹப் சட்டம் இதை படிக்கிறதுனால எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு பைத்தியம் பிடிக்கிறது என்பதற்குரிய ஒரு உதாரணமாக துருல் முக்தார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சட்டத்தை சொல்றோம். தலாக் சம்பந்தமான சட்டம். எப்படி ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றான், உன்னை நான் 10 தலாக் கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க, எப்படிலாம் இதை படிக்கிறதுனால பைத்தியம் ஏற்படுகிறது, பைத்தியம் முற்றுகிறது என்பதற்கு இதுதான் ஆதாரம். எப்படிலாம் சொல்றாங்க? ஒருத்தன் நான் பொண்டாட்டியை பார்த்து சொல்றான், உன்னை நான் 10 தலாக் கொடுக்கிறேன், 9 தவிர, 8 தவிர, 7 தவிர, 6 தவிர, 5 தவிர, 4 தவிர, 3 தவிர, 2 தவிர. இப்படி சொன்னா எத்தனை தலாக்கு வரும்? ஒரு தலாக்கு வரும். அவன் பொண்டாட்டியை பார்த்து புருஷங்காரன் சொன்னது என்ன, உன்னை நான் 10 தலாக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நிறுத்திக்கலையா? 9 தவிர, 8 தவிர, 7 தவிர, 6 தவிர, இப்படிலாம் சொன்னா என்ன வரும்? நான் உங்ககிட்ட சொல்றேன், உனக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தரேன். 10 லட்சமா? 9 தவிர, 8 தவிர, 7 தவிர, 6 தவிர, 5 தவிர, 4 தவிர, இப்படி எழுதி 3 தவிர, 2 தவிரன்னு சொன்னா நான் உங்களுக்கு 1 லட்சம் தான் கொடுக்கணுங்கிற மாதிரியான துணியில இந்த சட்டம் அமைந்திருக்கிறது. இது உணர்வா இல்லையாங்கிறது முதல் பதில் சொல்லுங்க. இப்படி ஒருவன் பேசினால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து இப்படி சொன்னால் அது உளறலா இல்லையா? அதற்கு பதில் சொல்லிவிட்டு இந்த சட்டத்தை எந்த வசனத்திலிருந்து எடுத்தீங்க? இந்த உளறலின் அடிப்படையில் ஒருவன் சொன்னால் அது ஒரு தலாக்காக அமையும் என்று எந்த வசனத்தின் அடிப்படையில், எந்த ஹதீஸின் அடிப்படையில் சொன்னீங்க என்பதை நீங்க விலாவரியாக தகுந்த ஆதாரத்தோட விளக்கணும். அதே போல துருல் முக்தார்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படியான முட்டாள்தனமான உளறல்கள் இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் படிச்சா கண்டிப்பா ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிக்கத்தான் செய்யும், மூளை குழம்பத்தான் செய்யும். அப்படியான தகவல்கள் எல்லாம் இருக்கு. இதார் அவு ஹிலால இக்குரஹு ஐயுஷீரு இலைஹி, ஒருத்தன் பிறையை பார்ப்பார்களானால், சில மக்கள் பிறையை பார்க்கிறாங்க, பிறையை பார்த்தா அதை சுட்டி காட்டுவது வெறுக்கத்தக்கது. சுட்டி காட்டக்கூடாது. ஏன் சுட்டி காட்டக்கூடாது? அன்னஹு மின் அமலில் ஜாஹிலியா, அது அறிய 46வது ஸ்லைடு. அன்னஹு மின் அமலில் ஜாஹிலியா, அது அறியாமை கால பழக்க வழக்கம். பிறையை பார்த்தோம்னா
நோம்பு மத்த விஷயங்களுக்கோ பிறையை பார்க்கிறோம். பிறகு நான் பார்த்த கிழக்கு திசையில இருக்குன்னு வைங்க, எங்கப்பா பிறையை பார்த்துட்டு எங்க இருக்கு? அந்த இருக்கு பாரு, எங்கப்பா இருக்கு? அந்த இருக்கு பாரு. வலது தலையை அப்படியே திருப்பி மேல் நோக்கி பாரு, மேற்கு பாரு, கிழக்கு பாரு. இப்படி பல்வேறு கையை நீட்டி காட்டக்கூடாது. இப்படி சுட்டி காட்டுவது தப்பு, வெறுக்கத்தக்கது. அது அறியாமை கால பழக்கமா? இது அறியாமை கால பழக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம்? மத்த விஷயங்களை எல்லாம், அறியாமை கால விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு அருவருப்பாகவோ அறியாமை கால பழக்கமாகவோ தெரியலையே. முன்னால இருந்து பின்னால் வருவது அறியாமை கால பழக்கமா தெரியல. கழுதையினுடைய உறுப்பை வெட்டி உள்ள சொருகிறது அறியாமை கால பழக்கமா தெரியல. ஒரு கண்ணி கழித்தவளா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்கு சொல்லப்பட்ட வழிமுறை அறியாமை கால பழக்கமா தெரியல. பிறையை பார்க்கறது மட்டும், அதை சுட்டி காட்டுவது, பிறையை சுட்டி காட்டுவது அறியாமை கால பழக்கம்னு சொல்றீங்களே, இதற்கு என்ன குர்ஆன் வசனம், என்ன ஹதீஸ் ஆதாரம்? எல்லாமே ஹதீஸ் ஆதாரத்தோடு வசனத்தோடு ஏற்றப்பட்டதுன்னு சொல்றீங்கல்ல. இப்படி கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் உரிய பதில்களை சொல்லுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, லுகா தொழுகை சம்பந்தமா ஆயிஷா சொல்றாங்க ரசூலா லுகா தொழுதான்னு சொல்லி. இது புகாரில தெளிவா 1128 1177 தெளிவா இருக்குது. நீங்க புகாரி எடுத்து படிச்சு பாருங்க. மா ரஅய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பஹ சுப்ஹத்துல் லுஹா, நபிகள் நாயகம் லுஹா தொழுதான் பார்த்ததே கிடையாது. தெளிவாக இருக்கும் பொழுது நாங்க இருட்டடிப்பு செய்தோம் என்று எதிர்த்தரப்பில் இட்டு கட்டினார்களே, எவ்வளவு பெரிய பொய் பாத்தீங்களா? ஹதீஸ்ல உள்ளதான் சொல்றோம். இன்னும் புகாரி தமிழ்ல வந்திருக்கு. மக்கள் எடுத்து பாப்பாங்க, நம்ம இப்படி இட்டு கட்டுறோமே, அவங்க உள்ளதான் சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் கூட ஒரு மானரோசம் இல்லாம அவங்க நாங்க சொல்லு, அதாவது ஹதீஸ்ல இல்லாத சொல்லிட்டோம் என்று இட்டு கட்டுகிறார்களே, எவ்வளவு பொய் பேசுறா பாத்தீங்களா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்கள் யூத மதம் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. நான் தெளிவா அந்த ஈலாவுடைய சட்டத்தை நான் சொன்னேன், அது வாயை திறப்பாங்கன்னு வச்சுட்டு இருக்கேன். அதே போல யூத மதம் நிரூபிச்சிருக்கிறேன். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு மேட்டர் போட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க லுஹா தொழுக ரசூலுல்லாஹ் தொழுவுன்னு மறுத்தாங்கன்னு சொல்றாரு. மறுத்தாங்கன்னு எங்க வருது? ரெண்டாவது அதுல நான் தொழுறேன் அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கப்புறம் அவர் சொன்ன அதே நம்பர்ல உள்ள புகாரியுடைய ஹதீஸை நான் வாசிச்சு காட்டுறேன், நீங்க அர்த்தம் பாருங்க. புகாரி தமிழாக்கத்தை நீங்க போய் பாருங்க. 1128 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை செய்வதற்கு பிரியப்பட்டு அதை விடுவார்களேயானால் அது ஃபரலாகி விடுங்கிற எண்ணத்தில் தான் அவங்க விடுறாங்கன்னு சொல்லி வருகிறது. அப்ப அந்த விஷயம் அவங்க செய்திருக்காங்கன்னு காட்டுதா இல்லையா? அதே போல பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஹல்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி துஹா, லுஹா தொழுகை தொழுது இருக்கிறாங்களான்னு கேட்கப்படுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, லா இல்லா அய்யஜிய மின் மகீபிஹி, அவங்க தொழல, ஆனால் மறைவில் இருக்கும்போது, பிரயாணத்தில் இருக்கும்போது அவங்க செய்திருக்கலாம்னு வருது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஊர்ல இருக்கும்போது அவங்க பார்வைக்கு செய்யலங்கிறத பதிவு பண்றாங்களே தவிர தொழவே இல்லை என்று அவங்க மறுக்கல. அபாண்டமா சொல்லிருக்கீங்கிற நான் நிரூபிச்சிருக்கிறேன். திரும்பவும் நீங்க யூத மதங்கிறத புரிஞ்சிருக்கீங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு மேட்டர், அதே இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட மேட்டர், மற்ற சஹாபாக்களோட விஷயம் வச்சிருக்க தொகுத்து மொத்தமா வழங்குவேன். கிளிப்பு போடுங்க. உன்னுடைய உடலோடு பாதுகாப்புன்னா உசுரோட காப்பாத்து. எதற்காக? நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்ட, என்ன சொன்னா ஃபிரௌனு, கால அன ரப்புக்கும் இல்லா, மிகப்பெரிய மேலான இறைவன் நான் தான் சொன்னியா இல்லையா? உங்கள என்னை விட வேற எவன் கடவுள்களை நான் பார்க்கல, என்னுடைய காலுக்கு கீழே ஆள் ஓடுது பேசுனியா இல்லையா? என்னென்னலாம் ஆட்டம் போட்டு சூனியக்காரர்களை கொண்ட இப்படியெல்லாம் நீ பண்ண ஆண் மக்களை எல்லாம் கொண்டு குவிச்ச, இப்படியெல்லாம் நீ போட்டிய ஆட்டம். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க நீ துரத்துனீங்க. படைபலத்தோடு இருந்த உன்ன, அதிகார பலத்தோடு இருந்த உன்ன, அவரை பாதுகாத்து உன்னுடைய பணபலம், படைபலம், அதிகார பலம் அனைத்தையும் அழிச்சிட்டு நாயா பே அலைவிடு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? நாயா பே அலையலாம் பாரு அப்படின்ற மாதிரி. இப்ப நீ எந்த விதமான அதிகாரம் இல்லாம நீ இப்படி திரிவ, இப்படி உன்னைய வச்சு உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு உன்னது உடலோடு பாதுகாத்து உன்னை பிறருக்கு சான்றாக நாம் ஆக்குவோம் அப்படி.
அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நாயா போய் அலைஞ்சு திரிஞ்சிருக்கிறாருங்கிறாங்க. இது எப்படி இந்த சட்டத்தை எடுத்தீங்க, இந்த சம்பவம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருச்சு? ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் அவர்களை மூழ்கடிச்சதாக தான் சொல்றான். இன்னகும் ஜுந்து முகரகூன், அவங்க மூழ்கடிக்கப்பட்ட கூட்டம்னு சொல்றான். அதே போல ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யௌமுன் அன்ஜல்லாஹு ஃபீ, அவங்க கிட்ட யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா, இது என்னன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க ஹாதா யௌமுன் அன்ஜல்லாஹு ஃபீ மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த நாள்ல காப்பாத்தினான். வஅக்ரக ஃபீ ஃபிரௌன, ஃபிரௌனை இந்த நாள்ல மூழ்கடிச்சான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அதே போல பாருங்க, இந்த பைபிள்ல உள்ள ஒரு சம்பவத்தை வச்சு 10 கட்டளைகள் 10 கமெண்ட்மெண்ட்ஸ் சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அதுலதான் ராம்சேஸ்ங்கிற ஒருத்தன், அவன் தான் ஃபிரௌன், அவனை காப்பாத்துற மாதிரி என்ன செய்யறாங்க, அதுல காட்டுறாங்க அந்த படத்துல. அந்த படத்தை காப்பி அடிச்சு நீங்க சொல்லி இருக்க கூடும் என்கின்ற யூத மதத்தின் அடிப்படையில இந்த வாதத்தை நான் எடுத்து வைக்கிறேன். இதை நீங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும். எந்த வசனத்தின் அடிப்படையில சொல்லி இருக்கீங்க? அல்லாஹ் ஃபிரௌனை மூழ்கடிச்சான் சொல்றான், நீங்க உசுரோட காப்பாத்தி கரைகளை கொண்டு சேர்த்து ஃபிரௌனை ஹீரோவாக்கி வச்சிருக்கீங்களே. ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடிச்சங்கிற அவன் பெருமைக்காரன். உசுரோட வெளியே வந்துட்டானா என்ன செஞ்சு, வெளியே சுத்தி இருந்தானா என்ன பண்ணுவான்? பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய வேதனை எத்தனை பேரை சாய்த்தது, என்னை சாய்க்க முடியவில்லை, பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய வேதனையை மிஞ்சி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி பெருமை அடிச்சிருப்பானா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதனையை மட்டம் தட்டி இருப்பானா இல்லையா? அப்ப உசுரோட வெளியே திரிஞ்சிருந்தான்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வென்றுட்டேன்னு சொல்லி இருப்பானே. இதுதானே குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணாக தெரிகிறது. அப்ப இந்த விளக்கத்தை எங்க எடுத்தீங்கன்றத நீங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும். அதே போல பாருங்க, இந்த ஈலா மேட்டர் சஹாபாக்களுடைய விஷயத்தை அவ்வளவு நம்ம வச்சிருக்கிறோம், அதற்குரிய பதில்களை எதுவுமே வைக்கல. அதே போல இந்த தாய்ப்பால் விஷயம் சொல்லியிருந்தேன். இவங்க எழுதுறாங்க, தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைக்கும் தாய்க்கும் ஏராளமான நன்மைகள் தருவதால் குழந்தைக்கு 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் சொல்லிட்டு ஒரு மருத்துவ செய்தி போடுறாங்க. போட்டுட்டு தங்களது குழந்தைகளுக்கு பெண்கள் பாலூட்ட வேண்டும் என்பதை மத கட்டளையாக இஸ்லாத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டுள்ளது, வேறு எந்த மதத்திலும் இது குறித்து கட்டளை எதுவும் போடப்பட்டதாக தெரியவில்லைங்கிறாரு. மத கட்டளையாக 2 வருஷம் பால் ஊட்டணும் கட்டாய கடமை. உங்களை பொறுத்த மட்டும் செய்யணும், செய்யலன்னா காஃபி இருக்கிற அளவுக்கு நீங்க பேசக்கூடிய ஆட்கள் தானே. அந்த மாதிரி தான் 2 வகையை பிரிச்சு வச்சிருக்கீங்க. அப்படின்னா இந்த மாதிரி பால் கொடுக்கலன்னா குஃபுரா? இது எந்த ஆதாரத்தின் படி உள்ள இது மத கட்டளைன்னு சொன்னீங்க? அந்த வசனத்துல லிமன் ஆராத அயுத்திம்ம ரவா, பால் குடியை பரிபூர்ணமாக்குவதற்கு யார் நாடுகிறார்களோ என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அப்படின்னு இருக்கும் பொழுது இது கட்டாயமாக 2 வருஷம் கொடுத்தாக வேண்டும் சொல்றீங்களே, இந்த சட்டத்தை எப்படி எடுத்தீங்க? இது உங்களுடைய குர்ஆனா? குர்ஆன் ஆய்வு செய்ததும் குர்ஆன் சொன்னீங்களே, அப்ப அந்த அடிப்படையில் என்ன, இது என்ன சட்டம்? அப்படி ஒரு தனி குர்ஆன் அடிப்படையில் நீங்க சொல்லி இருக்கீங்களாங்கிறத இதை நீங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும். இமாமினுடைய தகுதி என்ன என்பதை பற்றி இத்தனை ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்திலே, தமிழகத்திலே எப்படிப்பட்ட நச்சு கருத்துக்களை எல்லாம் பரப்பினார்கள், அசிங்கமாக ஆபாசமாக அதை பரப்பினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இமாமினுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்குது. இமாமத்தினுடைய தகுதி இதுதானா? உங்க முத்தவள்ளிகளையும் ஊர் மக்களையும் கூப்பிட்டு வச்சு அழகு போட்டி நடத்துவீங்களா? அவங்கள்ட்ட போய் உங்க பொண்டாட்டியை காட்டுவீங்களா என்றெல்லாம் பதிவு செஞ்சாங்களே. இதை மட்டும் அவங்க பதிவு செஞ்சாங்க. அதே போல தலை பெருசா இருக்கணும், உறுப்பு சிறுசா இருக்கணும் போல அந்த உறுப்பு என்ன உறுப்பு என்பதை அசிங்கமாக ஆபாசமாக இந்த தமிழகத்திலே பேசி பேசி பரப்பினது யாரு? இங்க உறுப்பை பத்தி பேச மாட்டேங்காங்க. எல்லா இடங்களும் உறுப்பு சொன்னாங்கல்ல, இந்த இடத்துல உறுப்பை பத்தி பேச ஏன் பயம்? இதை விட அசிங்கமா ஆபாசமா கேவலமா உங்க வாயிலிருந்து வடிச்சு ஓடிச்ச. ஆனா இந்த இடத்துல ஏன் வரல அந்த ஆபாசமா? ஏன் பயப்படுறீங்க? அப்ப வெளியில போய் என்ன வேணா பேசுவீங்க, பக்கத்துல வச்சு அது என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, அழகான மனைவியா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அழகான மனைவியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு இமாமத்து செய்யக்கூடியவர், ஒரு இமாம், அவர் பேணுதலாக இருக்க வேண்டும், பேணுதல் உடையவராக இருக்க வேண்டும். பல தகுதிகளை பார்த்துக் கொண்டே வருகிறோம். எல்லோருக்குமே தகுதி ஒன்றாகவே இருக்கிறது. இப்ப யாரை தேர்வு செய்வது என்கிற பிரச்சனை வருகிற பொழுது, தகுதியை அடிப்படையாக வைக்கின்ற பொழுது ஒரு பேணுதல் என்பதையும் தகுதியா வைக்கலாம். நம்ம தொலை வைக்கக்கூடிய ஒரு இமாம் பேணுதலா இருக்கணுமா இல்லையா? அப்ப பேணுதல் என்பதையும் தகுதியா வைக்கலாம் என்பதற்காக மனைவி மிக அழகாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் மனைவி மிக அழகாக இருப்பாளையானால் அவர் பேணுதல் மிக்கவராக இருப்பார். பெரும்பாலும் ஒருவருடைய மனைவி அழகாக இருப்பாளையானால் பெரும்பாலும் என்ன இருப்பாங்க? பேணுதல் மிக்கவராக இருப்பாங்க என்ற காரணத்தினால மனைவி அழகா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படையில் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? அவரை நீங்க இமாமத்துக்கு தகுதி ஏற்படுத்திக்கலாம். சொன்ன உடனே அது ஆபாசமா சித்தரிச்சு, அசிங்கமா சித்தரிச்சு, கேவலமா சித்தரிச்சீங்களே. அப்ப என்ன அழகான மனைவியா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்களே. இங்க இருந்து என்ன சொல்றாங்க? எவ்வளவு சர்வ சாதாரணம் எப்படி போறாங்க?
அப்ப வந்து அழகு இல்லாம மேய்வாங்கலாம் கேட்டீங்களே, அப்ப நீங்க அழகா இருந்தாலும் மேய்வீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அழகா இருந்தாலும் மேய்வீங்க பதிவு செஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, உறுப்புன்னு எத்தனை இடத்துல எவ்வளவு கேவலமா பேசுனாங்க, எவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க. இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒகது நுகில அன் பஅலிஹிம் ஃபீ ஹாதல் மகாமி மாலா யலீகு அன் யுذكر ஃபضلا அன் யுக்தப. இந்த உறுப்பு சிறுசாக இருக்க வேண்டும் என்கிற இந்த இடத்திலே சில வழிகேடர்கள் மிக கேவலமான ஒரு சொல்வதற்கு தகுதி இல்லாத சில கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள், எழுதுவதற்கு தகுதி இல்லாத கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் எந்த மாதிரியான வார்த்தை சொல்கிறார்கள், ஒக அன்னஹு யஷீரு இலா மா கீல அன்னல் முராத பில் உதுவி அல் ஸக்கரு. இமாமினுடைய உறுப்பு என்று சொன்னால் இமாமினுடைய ஆண் உறுப்பு என்று சிலர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், கேவலமாக பதிவு செய்கிறார்கள். இமாமினுடைய உறுப்பு என்று சொல்லப்பட்டது அந்த அர்த்தத்தில் அல்ல என்று தெளிவாக அங்கே பதிவு செய்கிறாங்க. யூதர்களின் கைகூலி என்பதை 20 ஆண்டு காலமாக யூதத்தனத்தை தான், 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக யூதத்தனத்தை தான் நாங்கள் செய்தோம் என்பதை இந்த சபையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்பதை எங்களை கொண்டு வரோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, அது பல காலமா இந்த வண்டி ஓடிட்டு இருக்குங்க, ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்று ஓட்டணும்ல. இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள ஃபலஅனது ரப்பினா அதாது ரம்பிலின் அலாமன் ரத்த கவுல் அபி ஹனீஃபா. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய சொல்லை யார் மறுப்பாரோ அவர் மீது மணல் அளவுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டுமாக என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்றாங்க. அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குதா? அபூ ஹனீஃபாவுடைய மாணவர்கள் இருக்கிறாங்களே, ஏராளமான சட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்களே, அபூ ஹனீஃபா இமாமுடைய கருத்தை மறுத்து இருக்கிறாங்களே. அபூ ஹனீஃபா ஒரு கருத்து சொல்ல, அப்படி மாணவர் ஒரு கருத்து சொல்ல, அபூ ஹனீஃபா ஒரு கருத்து சொல்ல, அபூ யூசுப் ஒரு கருத்து சொல்ல, சார் மாணவர் மட்டுமா? ஷாஃபி இமாமும் அபூ ஹனீஃபா இமாமும் ஒரு கருத்து சொல்ல, அதுக்கு மாற்றமா இவங்க ஒரு கருத்து சொல்ல, அவங்க மட்டுமா? அஹ்மது இமாமும் மாலிக் இமாமும் இப்படி ஆளுக்கால் ஒரு கருத்து சொல்ல, அப்ப இவங்க எல்லாருமே சாபம் உண்டாட்டும் சொல்றீங்களா, இவங்க எல்லாமே சாபம் உண்டாட்டும் சொல்றீங்களா என்றெல்லாம் பதிவு செஞ்சுட்டே இருந்தீங்களா காலகாலம் அந்த வண்டி ஓட்டுனீங்களே. அதுக்கு பக்கத்திலேயே அதனுடைய விரிவுரையில என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, அலாமன் ரத்தமா காலஹு மினல் அஹ்காமி ஷர்இய்யத்தி முஹத்தகிரன் லஹா. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க சட்டங்களை இயற்றியிருந்தார்களே, மார்க்க சட்டங்களை வகுத்திருந்தார்களே, அந்த சட்டத்தை மட்டப்படுத்தி கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி யார் மறுக்கிறார்களோ அவர்கள் மீது மணல் அளவுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. இப்ப இத உங்களை மாதிரி ஆளுகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இது உங்களை மாதிரி ஆளுகளுக்கு. இமாம் அபூ ஹனீஃபா இவ்வளவு கேவலமா அசிங்கமா மட்டமா அப்படி ரொம்ப கேவலப்படுத்தினீங்களே, அசிங்கப்படுத்தினீங்களே, அவங்க ஆய்வுகளை எல்லாம் மிக மோசமாக சித்தரித்தீர்களே. இப்படி சித்தரித்து கேவலப்படுத்தி சட்டம் சொல்கிறார்கள். வணக்கம் கூடுமா கூடாதா, ஹஜ்ஜு கூடுமா கூடாதா, ஹஜ்ஜு கூடுமா கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க, நோம்பு கூடுமா கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கூடும் அல்லது கூடாது. அந்த ஆபாசமான அந்த காரியத்தை பிந்துவாரத்தில் நுழைத்தால் அந்த காரியத்தை